இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியர். இன்று மே மாதம் 31ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தில் கிறிஸ்தவர்கள் உலகமெங்கும் பரவி இருக்கிறாங்க. ஆனால் அவர்கள் எல்லோரும் ஒரே விசுவாசத்தில், ஒரே நம்பிக்கையில், ஒரே கோட்பாட்டில் இருக்கிறாங்கன்னு சொன்னால் அது உண்மை கிடையாது. இன்றைக்கும் ஜெருசலேமில் கோல்டன் கேட் அப்படிங்கிற ஒரு கதவு உண்டா, இன்றைக்கும் உண்டாது. தங்க வாயில் அப்படின்னு உண்டு. அந்த கதவு இன்னைக்கு வரைக்கும் பூட்டியே இருக்குமா? ஏன்னு சொன்னால் இன்றும் கூட, இன்னைய தேதியிலும் கூட ஒரு பிரிவு யூதர்கள் இன்னும் மெஸ்ஸியா வரல, உலகத்துக்கு இன்னும் மெஸ்ஸியா வரல, இயேசு வரல. அப்படி மெஸ்ஸியா வந்தால், மீட்பர் வந்தால், இந்த கோல்டன் கேட், இந்த தங்க வாயிலை, தங்க கதவை திறந்துக்கிட்டு தான் எருசலேமுக்குள் நுழைவார் என்று இன்னமும் அந்த கேட்டை பூட்டி வச்சிருக்காங்களாம். சகோதரர்களே, இன்னும் மீட்பர் வரலன்னு ஒரு கிறிஸ்துவ கூட்டம் இன்னும் இருக்குது. இது ஒரு சாரார். இன்னும் ஒரு நம்பிக்கையாளர் இருக்கிறாங்க. அவங்களும் இதுதான். அவங்களுக்கு இயேசு தேவை கிடையாது, தூய ஆவியானவர் தேவை கிடையாது, தந்தை மட்டுமே போதும். ஒரு சில சபை உண்டு, யெகோவா சபையெல்லாம் சொல்லுவாங்க பாருங்க, யாவே மட்டும் போதும், அவர் தான் இந்த உலகத்துக்கான மீட்பு கொடுக்கிறவர், அவர் மட்டும் போதும், மீதி யாரும் தேவை கிடையாது. அப்படி என்று ஒரு குழு. இன்னொரு குழு இருக்கும், தூய ஆவியானவர் தான் அவங்களுக்கு கடவுள். அவனா கை தூக்கி லகலகலகன பண்ணுவாங்க, அவங்க கத்துவாங்க, ஆவியின் எழுப்புதல் கூட்டம்லாம் நடத்துவாங்க. நம்ம பார்த்துட்டு போனாங்க. அவங்களும் கிறிஸ்தவங்க தான், நம்ம அதை மறுக்கக்கூடாது. இப்படிப்பட்ட கோட்பாடுகளுக்கு மத்தியில் நம்முடைய கத்தோலிக்க திரு அவை தான் தந்தை, தூய ஆவி, மகன், இவங்க மூவருமே இந்த திரு அவையை, இந்த விழா என்ன பண்ணுறாங்க, காத்து வழி நடத்தாங்க. நம்புறது நான் மட்டும்தான். தந்தை, மகன், தூய ஆவி, இந்த 3 பேருமே இந்த உலகத்தில் நம்ம எல்லோரையும் காத்து என்ன பண்ணுறாங்க, வழி நடத்துகிறாங்க. நம்புவது நம்முடைய கத்தோலிக்க திருவை மட்டுமே. எனவே தான் இன்றைக்கு நாம் மூவொரு இறைவன் விழாவை கொண்டாடுகிறோம். இது மாபெரும் மறைப்பொருள் புரிந்த ஒரு விஷயம். புரிஞ்சிக்க முடியாது, நம்பணும். அதான். முழுமையாக புரிஞ்சிக்க முடியுமா? முடியவே முடியாது. நம்பணும். 3 கடவுளா? இல்லை, ஒரே கடவுள். சரி, அந்த ஒரே கடவுளும் 3 ஆளா பிரிஞ்சிருக்கிறாங்க. அது எப்படி? அது ஒரே கடவுள், ஒருத்தர் தான் இருக்கணும். அந்த ஒரே கடவுள் 3 நபர்களா, 3 ஆளா இருக்கிறாங்க. தந்தை, மகன், தூய ஆவி. எப்படி இருக்க முடியும்? ஒரே கடவுள் 3 ஆட்களாக. இந்த 3 ஆட்களுக்கும் சக்தியோ வல்லமையோ பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கிறதா? கிடையாது. தந்தைக்கு என்ன வல்லமை இருக்கிறதோ அதே வல்லமை மகனுக்கும் தூய ஆவிக்கும் உண்டு. தந்தை கடவுளா? கடவுள். மகன் கடவுளா? கடவுள். தூய ஆவியான கடவுளா? கடவுள். 3 கடவுளா? இல்லை, ஒரே கடவுள். என்னங்க பிரதர் போட்டு குழப்பறீங்க? அதான் இந்த மூவொரு இறைவன் கான்செப்ட் என்பது இதுதான். இந்த மூவொரு இறைவன் விஷயத்தில் இதை மிகவும் தெளிவுற நமக்கு போதிக்கிறவர் ஒருவர் இருக்கிறார், புனித அகுஸ்தினார். அவருடைய திருப்பெயர் எனக்கும். அவர் சொல்கிற ஒரு சில கோட்பாடுகளை வாசித்து காட்டுறேன், அப்போ நமக்கு ஒரு புரியும். வாசித்து காட்டுறோம் பாருங்களேன். எவர் ஒருவர் மூவொரு கடவுளை நம்பவில்லையோ, எவர் ஒருவர் மூவொரு கடவுளை நம்பவில்லையோ அவர் மீட்பினை இழக்க வாய்ப்பு உண்டு. அவருக்கு மீட்பு கிடைக்கிறது சந்தேகம்தான். மீட்பினை இழக்க வாய்ப்பு உண்டு. அதே நேரத்தில் எவர் ஒருவர் மூவொரு கடவுளை புரிந்து கொள்ள முற்படுகிறாரோ, அது என்ன ஒவ்வொரு கடவுள்,
அது எப்படி தூய ஆவி, அது எப்படி மகன், அது எப்படி தந்தை என்று எவரொரு அதை அறிந்து கொள்ள மிகவும் முற்படுகிறாரோ அவர் இயல்பு நிலையை இழக்க வாய்ப்பு உண்டு. அவர் பண்ணுவார், அவருக்கு அது எப்படி சொல்கிறது, இயல்புனா மனுஷங்கிற அந்த நிலையை இழந்துருவாராம் அவர். அந்த அளவுக்கு அவர் என்ன பண்ணுவார், அவருக்கு சொல்கிறாரு. இப்படி சொன்னவர் யாருன்னு சொன்னால் தூய அகுஸ்தினார். அது அவர் என்ன சொல்லுவார்னா, விசுவாசி, நம்பு, தந்தை இருக்கிறார், மகன் இருக்கிறார், தூயாகம் இருக்கிறார். அதை ஆராய்ச்சி பண்ணாரு. நான் ஆராய்ந்து தான் என்ன பண்ணுவேன், நான் ஏற்றுக்குவேன் என்று ஆராயக்கூடிய விஷயம் கடவுள் கிடையாது. ஏதோ ஒரு விஞ்ஞானி சொன்னாராம், நான் என்னுடைய ஆய்வு கூடத்தில் இவ்வளவோ ஆய்வு பண்ணி பார்த்துட்டேன், என்னால் கடவுளை கண்டுபிடிக்கவே முடியலன்னு சொன்னாராம் ஒரு விஞ்ஞானி. எவ்வளவு அகம்பாவம் பாருங்க. என் ஆய்வு கூடத்தில் எவ்வளோ ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டேன், என்னால் கடவுளை கண்டுபிடிக்கவே முடியலன்னு சொன்னாராம். அதே ஒரு விஞ்ஞானி நிலவுக்கு போனாராம், மேலே போனாராம். அங்கிருந்த உலகத்தை பார்க்குறாராம், அவர் சேட்டலைட்லேருந்து பார்க்குறாராம். இந்த உலகம் எவ்வளோ அழகாக படைக்கப்பட்டிருக்குது, கடவுள் பெரியவர்னு சொன்னாராம் அந்த விஞ்ஞானி. 2 பேரும் விஞ்ஞானிகள் தான். எப்படி எந்த அளவுக்கு கடவுளை விசுவசிக்கிறாங்க பாருங்க. இந்த ஆய்வு கூட விஞ்ஞானி மாதிரி இல்லாமல் விண்ணுக்கு சென்ற அந்த விஞ்ஞானி போல நம்ம விசுவசிக்கிறோம். அகுஸ்தினுடைய கோட்பாடு அதான், சரிங்களா? அவருடைய கோட்பாடு தான். கடவுளை மூவொரு இறைவனை நாம் ஆராய்ந்து பார்க்க முடியாது. மிகப்பெரும் மறைப்பொருள், அது மிகப்பெரும் மறைப்பொருள். அதற்கு உதாரணங்கள் பைபிளில் நிறைய உண்டு. சிறந்த உதாரணம் இயேசுடைய திருமுழுக்கு. தந்தை மேலே பண்ண குரல் எழுப்புகிறார், மகன் கீழே இருக்கிறார், தூய ஆவியானவர் அவர்களை இறங்கி வருகிறார். இப்போ நிறைய விஷயங்கள் உண்டு. இந்த 3 பேருக்குமான நிறைய செய்திகள் விவிலியத்தில் உண்டு. நாம் நம்ப வேண்டும், விசுவசிக்க வேண்டும். இறுதியாக ஒன்று சொல்றது செய்கிறேன். பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா, பெரிய அதாவது ஒரு ஊருக்கெல்லாம் கிளாஸ் இருக்குதான் சொல்லுவோம் நாங்கள், மூவர் இறைவன் யார், 3 மெழுகுதிரி வச்சுக்குவோம் நாங்கள். 3 மெழுகுதிரி என்ன பண்ணுவாங்க, பொருத்திக்குவோம். ஒரு மெழுகுதிரி இருக்கும், இன்னொன்று பொருத்துவோம், இன்னொன்று பொருத்துவோம். ஒரு மெழுகுதிரியிலிருந்து ஒரு விளக்கு ஏறியும் அப்புறம் இன்னொரு விளக்கு ஏறி 3 வச்சுருவோம். அப்புறம் நாங்கள் பிள்ளைகள்ட்ட கேள்வி கேட்போம், இதிலிருந்து தானே இது வந்துச்சு, ஆமாம், இதில் ஏதாச்சும் குறைஞ்சதா, இல்லை, இதுக்கு தான் வித்தியாசம், 2 ஒன்று தான். 2 வத்தி, 2வது வத்தியில் 3வது வத்தி ஏற்றுவோம் நாங்கள். இப்போ கேட்போம், இதுக்கு தான் வித்தியாசம், 2 ஒன்று தான். இப்போ 3 வித்தியாசம், 3 வித்தியாசம் கிடையாது. ஆனால் இதிலிருந்து தான் இது பொருத்தப்பட்டது, இதிலிருந்து தான் இது பொருத்தப்பட்டது. அப்படி இருப்பினும் 3ம் எந்த விதமான குறைவும் இல்லாமல் என்ன சொல்றது, ஒன்றுக்கும் உரிய பண்புகள் 3க்கும் அப்படியே இருக்கும். இதைத்தான் நாங்கள் என்ன பண்ணுவாங்க, எங்களுடைய கேட்டகிசன் கிளாஸில் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்போம். இப்படித்தான் 3 கடவுளும் விளங்குகிறார்கள். எப்படி இந்த 3 மெழுகுதிரிக்கும் ஒரே ஆற்றல், ஒரே சக்தி, ஒரே நெருப்பு, அந்த ஒளி கொடுக்கின்ற தன்மை அனைத்தும் ஒருங்கே இருக்குது. அதனால என்ன பண்ணுவாங்க, தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஒரே வல்லமை, ஒரே தெய்வஸ்வம், அனைத்தும் ஒன்று உண்டு. இன்னும் விளக்கம் வந்தாங்க. அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், விசுவசிக்கிற மொழியை ஆராய்ந்து பார்க்க நமக்கு அந்த அளவுக்கு நமக்கு தகுதி கிடையாதுன்னு சொல்லணும். அகஸ்டின் சொன்ன பாருங்க பார்ப்போம். இவன் ஒருவன் மூவொரு கடவுளை நம்பவில்லையோ, எவன் ஒருவன் மூவொரு கடவுளை அறிந்து ஆராய்ந்து கொள்ள முற்படுகிறானோ அவனுக்கு மீட்பு கிடைப்பது கடினம் என்கிறார் அகஸ்தினார். ஏற்றுக்கொள்வோம், தந்தையாரை ஏற்றுக்கொள்வோம், மகனை ஏற்றுக்கொள்வோம், தூய ஆவி ஏற்றுக்கொள்வோம். அப்படி ஏற்றுக்கொண்டால் அவருடைய ஆசீர் அவர் விதமாக நமக்கு கிடைக்கும். எனவே சகோதரர்களே, நாம் இந்த விழாவிலே, இந்த தந்தை மகன் தூயாவின் மூவர் இறைவன் விழாவிலே அவளை முழுவதாக நம்ப பிரதிக்கினை எடுப்போம். மூவர் இறைவா, எங்கள் வாழ்க்கை ஃபுல்லாக எங்களுக்கு வாங்க, எங்களை வழிநடத்துங்க என்று அவருடைய உதவியை கேட்போம். அவனுடைய திருக்கரம் நம்மை உடனிருந்து வழிநடத்தட்டும். நான் சந்திப்போம்.